ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டான நல்ல ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் பீர்க்கங்காய் கூட்டு தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க. முக்கியமாக குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பீர்க்கங்காய் சாப்பிட மாட்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஒரு சுட சுட சாதத்தில் இது போட்டு பிசைஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. காரமும் அந்தளவுக்கு இருக்காது. உங்களோட விருப்பம் தான் காரம் போடுறது எல்லாமே. அதனால் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம், இல்லை மெயின் டிஷ்ஷாகவும் கூட வச்சுக்கிறலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸு பீர்க்கங்காவை இந்த மாதிரி தோல் சீவிட்டு ஓரளவுக்கு மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணாதீங்க, ஏன்னா குக்கரில் வைக்கும்போது அது வந்து கரைஞ்சி போகிறதும். அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த சைஸில் தோல் வந்து சீவிட்டு அதுக்கப்புறமேட்டு அலசிட்டு அதுக்கப்புறமேட்டு கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு அலசாதீங்க. இப்போ வாங்க கட் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த அளவில் துவரம்பருப்பு எடுத்திருக்கேங்க. இது வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு இருக்கும். அதோட ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு. இது ரெண்டையும் நல்லா அலசிட்டு ஒரு 2-3 டைம் கிட்ட அலசிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரில் சேர்த்துட்டேங்க. ஒரு 2-3 டைம் மட்டும் அலசியிருக்கேன், ஊரெல்லாம் வைக்கவே இல்லை. இப்போ இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காவை சேர்த்துக்கலாம். இப்போ காய் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ இதில் ஒரு தக்காளியை ஒரு 2-3 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் 2 பீர்க்கங்காய் 3 சேர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல அளவையும் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க, பருப்பு தக்காளி எல்லாமே. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி பத்தலை அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே நிறையா ஊற்றிடாதீங்க. இப்போ இதில் பத்தலை, நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. வெயிட்டு போட்டு வச்சு ஒரு 3 விசிலுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பும் சூப்பராக வந்துடும், காயும் சூப்பராக வந்துடுங்க. 4 விசில் வச்சிடாதீங்க, காய் வந்துட்டு ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால் வந்து 3 விசில் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இதில் 3 விசில் வச்சுக்கிறலாம். இப்போ அடுப்பு ஆஃப் ஆயிடுச்சுங்க. விசில் வந்து எடுத்து விட்றாதீங்க. 3 விசில் வச்சுட்டு அப்படியே எடுத்து வச்சுருங்க. அதுவாக விசில் அடங்கினதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணிக்கிறலாம். இப்போ பாருங்கள், காய் சூப்பராக வெந்திருக்கு, பருப்பும் சூப்பராக வந்துருந்துச்சு. துவரம்பருப்பு தானே வேகாமல் இருக்குன்னு நினைக்காதீங்க, கரெக்டாக வெந்திருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அந்த தண்ணி நிறையா இருக்குன்னு நினைக்க வேண்டாம், நம்ம கொதிக்க வைக்கும்போது வற்றிடும். சூப்பராக வெந்திருக்குல்ல. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த தக்காளிலாம் நல்லா கரைஞ்சி போயிடும். ரொம்ப போட்டு கடையணும்னு அவசியம் இல்லை. இப்போ அதை அடுப்பில் வச்சுட்டு இதுக்கு நம்ம வந்து லைட்டாக ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கிறலாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்தாப்புல 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் நிறைய சாப்பிடுவீங்க அப்படின்னா காரம் இன்னும் 2-3 கூட போட்டுக்கோங்க. அதோட ஒரு கைப்பிடி அளவு தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஜீரகம். இது 3 மட்டும்தாங்க. இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. நான் வந்து 2 பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணி கொடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கிறலாம். மிக்சியில் இருக்கிறத கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக மிக்ஸி ஜாரை அலசிட்டு அதையும் சேர்த்துக்கிறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சு நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா வந்து காய் சேர்க்கறதுக்கு தான் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ தேங்காய்லாம் போட்டிருக்கனால உப்பு வந்து கம்மியாக இருக்கும். அதனால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலை அப்படின்னா பின்னாடி சேர்த்துக்கோங்க. இதோட தேங்காய் அந்த பச்சை மிளகாவோட பச்சை வாசனைலாம் போகட்டும், நல்லா அதனால் கொதிக்கட்டுங்க.
அதோட பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இடையில கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா பருப்புங்கிறதுனால கீழே வந்து அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்பப்போ மட்டும் கிண்டி விட்டுக்கோங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு டைம்னாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. நார்மலாக பீக்கங்காய் வந்து பொரியல் இந்த மாதிரி தான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பராக கொதிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த தண்ணிலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வற்ற ஆரம்பிச்சிடும். ஏன்னா நல்ல மலமலன்னு கொதிக்கிறதுனால. நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க வேணும்னா. இப்போ அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அது வந்து தாளிச்சிடலாங்க. தாளிப்புக்கு ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த சமையல் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமேட்டு 2 பல்லு பூண்டு வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. ஏன்னா பருப்பு போட்டிருக்கிறதுனால வாயு ஆகும். அதனால் 2 பல்லு பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா சேர்க்குறீங்க அப்படின்னாலும் இன்னும் 2 கூட சேர்த்துக்கோங்க. அதனால் ஒன்றும் இல்லை. அதோட ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 4-5 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு 6-7 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டோட பச்சை வாசனைலாம் போகட்டும். அதனால லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. ஓப்பன்லேயே வச்சு ஓரளவுக்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கின அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு, காய் எல்லாத்தையும் பார்த்துட்டு சேருங்க. பக்கத்தில் இருந்தால் தெரிக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஃபஸ்ட்டே வந்து நல்லா கொதிக்க வச்சிட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கும். அதனால் கரெக்டாக செய்யுங்க. தண்ணி வந்து வேக வைக்கும்போது நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. ரொம்ப தண்ணி ஆயிரும். அது மாதிரி கொதிக்க வைக்கிறதும் ஓரளவுக்கு நல்லா கொதிக்க வைங்க. தேங்காயோட பச்சை வாசனைலாம் போக திட்டிக்கும். இப்போ அப்படியே கார்னிஷிங்காண்டி மல்லி இலையை தூவி இறக்கிட்டா சூப்பரான டேஸ்ட்டான நம்மளோட பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ஒரு டைம்னாலும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அப்படியே இந்த ஹோட்டல்லலாம் செய்கிற மாதிரியே இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு முக்கியமாக ரொம்ப பிடிக்குங்க. பீர்க்கங்காய் சாப்பிட மாட்டாங்கன்னு கவலைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். பீர்க்கங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. இப்போ சுட சுட சாதத்தை போட்டு நம்மளோட கூட்டை பீர்க்கங்காய் கூட்டு ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. காய் வந்து நம்ம குக்கர்லேயே வேக வச்சுருக்கிறதுனால தனியாக வந்து கடிப்படாது, நல்லா வெந்திருக்கும். அதனால் குழந்தைங்க வந்து தனியாக எடுத்து கொடுக்க மாட்டாங்க, துப்ப மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. தேங்காய் மட்டும் நல்லா கொதிக்க வச்சுருங்க. இல்லாட்டா செமிக்காம மட்டும் போயிடும். அதனால் நல்லா கொதிக்க வச்சுருங்க தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறமேட்டு. இதுக்கு சைடிஷாக நீங்கள் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல், பீட்ரூட் பொரியல் அந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கிறலாம். அப்படி இல்லை அப்படின்னா சிம்பிளாக ஒரு அப்பளத்தை பொரித்து கூட சாப்பிட்றலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching. Bye.